ஹாய் கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டே மைன் லைஃப் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே நானும் என் பையனும் வெளில கிளம்பிட்டோம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்னால் நான் வந்து 2-3 ஐட்டம் தான் வாங்கிட்டு வரலான்னு போனேன். பட் எல்லாமே சீப்பாக கம்மியாகவே இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்தது. தம்பி வந்து எனக்கு சோளக்கருகு வேணும் அப்படின்னாரு. சரி, சோளக்கருகு எல்லாமே வாங்கிக்கிட்டு ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வந்து சமைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, சரி இன்றைக்கி வந்து எல்லா காய்கறியுமே வந்து கட் பண்ணி போட்டு அதில் ஒரு கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ தம்பிக்குமே வந்து நான் சோளக்கருக்கு வந்து வேக வச்சிட்டேன். இன்றைக்கி குடமிளகாய், கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நான் இதில் வந்து 2 முள்ளங்கியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு வேண்டிய அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிட்டேன். இது என்ன மாதிரி இன்றைக்கி நான் சமைச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இந்த டிஷ்ஷு எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட். நார்மலாக நான் வந்து தனித்தனியாக பொரியல் செஞ்சு வைக்கும்போது கூட அவங்களுக்கு பிடிக்காது அவ்வளோவா. இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வச்சு செய்யும்போது அவங்க வந்து அன்றைக்கி சாப்பாடே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் வந்து மிக்சிங் வெஜிடபிள் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அன்றைக்கி ஒரு ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து மதியத்துக்கு நான் இப்படி தான் செஞ்சேன். குடமிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேம்மா, இன்றைக்கி இந்த மாதிரி தான் போட்டு பொரியல் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பர் அம்மி, எங்களுக்கு அதுவே செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த பக்கம் சோளக்கருகும் எந்திரிச்சு தம்பிக்கு ஆசைப்பட்டு கேட்டான் இல்லையா, ஸோ அவனுக்குமே அதை கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருங்கப்பா, நான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 நிமிஷத்தில் இதெல்லாம் கட் பண்ண தான் எனக்கு டைம் ஆனிச்சே தவிர சமைக்கிறதுக்கு டைமே ஆகலை. ஒரு 10 நிமிஷத்தில் நான் சமைச்சிட்டேன். எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு இதில் காய்கறிலாம் போட்டுக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பூண்டு ஒரு கை பூண்டு தட்டி போட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் அண்டு கூட்டு. கத்திரிக்காய் நிறைய காய்கறி போட்டிருக்கேன். இதுக்கு பேர் எப்படி வைக்கணும்னு தெரியல, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது வெறும் சாதத்தில் வந்து நான் இது பண்ணி கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களும் அசந்துட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே பிடிக்கும். அவங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. என் பிள்ளை காய்கறி சாப்பிடல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கனாக்கா அதில் காய்கறி இருக்குது அப்படின்றதே அவங்க யோசிக்க மாட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.